தமிழ்நாட்டிற்கு கடந்த 50 வருஷமா நம்ம நடந்த ஆட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். எத்தனையோ ஆளுமைகள் ஆட்சி செய்த ஒரு மாநிலம். ஆனா கடந்த சில ஆட்சிகளாக, கடந்த சில 5 ஆண்டுகளாக உண்மையிலே நம்மை ஆள்வதற்கு ஒரு ஆளுமை வரமாட்டாரா? மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் வரமாட்டாரா? மக்களுக்காக அவர் மக்களோடு நிற்க மாட்டாரா என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில் யுகத்திற்கே உருவாகக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம எல்லாம் ஆசையோட கூப்பிடுற அந்த காலத்தை, அந்த ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார், மக்கள் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது வரலாற்று சாதனை. இந்த சாதனை அவ்வளவு சாதாரணமாக செஞ்சிட முடியாது. ஒவ்வொரு வீட்டிலும் வந்ததுக்கு பிறகுதான் கட்சியே ஆரம்பிச்சு என் தலைவர் சொன்னாரு. அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சத்தியம் அதுதான் இதை உருவாக்குச்சு. ரேஷன் கார்டுல மட்டும்தான் நம்முடைய முதலமைச்சர் பேர் இல்ல, ஆனா ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணனா தம்பியா வீட்டில் ஒருவரா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தடவை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒவ்வொன்றும் சத்திய வாக்காக என்று தமிழ்நாட்டில் பலித்திருக்கிறது. நிறைய சொல்றாங்கல்ல எனக்கு விமர்சனங்கள், தொட்டதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்கோம், நிர்வாகத்தை செட் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதிகாரிகள் எல்லாத்தையும் கடந்த ஆட்சியில் இருந்தக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நோக்கம் என்ன, ஊழலற்ற ஆட்சியை எப்படி உருவாக்குவது, திறமையான நிர்வாகத்தை எப்படி கொண்டு வருவதுன்னு அனைத்தையும் இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள இதற்கு முன்னால் ஆண்ட கட்சியான திமுகவிற்கு என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. தினம் தினம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, தினம் தினம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, மேடை ஏறினாலே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மேடையில பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 2 வருஷம் தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஆகுது, வெறும் கவர்ச்சியை வைத்துக் கொண்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, 2 வருஷம் தான் ஆகுது, 2 வருஷம் தான் ஆகுது, என்ன செஞ்சுட்டு நீங்க வந்தீங்க, என்ன சேவை செஞ்சீங்க, என்ன போராட்டம் பண்ணீங்க? சரி, திரும்பவும் கேட்கிறேன், அண்ணன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சுதந்திரத்திற்காக செக்கு இழுத்தாரா? காந்தியை போல கதராடை அணிந்து கொண்டு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாரா? சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியில போராடினாரா? இல்ல மாபெரும் படையை திரட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போல போரிட்டாரா? எங்கள் தலைவராவது திரைத்துறையில் நடிகராக இருக்கும் பொழுது அந்த இந்தியாவிலேயே திரைத்துறையில் உச்சபட்ச நடிகராக உயர்ந்துவிட்டு அரசியலுக்கு வந்தாரு. அண்ணன் அப்படி என்ன